ரெண்டில் ஒன்று தொடு. ஐ என் மகன் டாக்டர் ஆயிடுவான். இவன் பெரிய ஆளானா நல்லா சம்பாதிப்பான், நம்மள நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன இதுக்கு பேரு பாசம் இல்லம்மா, முதலீடு. ஆதிக்கை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவர் வந்து அஜித்தினுடைய தீவிரமான ரசிகர் ரசிகர்கள் காட்டிலும் தலை வெறியன். ஆமாம், அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கெங்க நம்ம தேட்டரில் தலையை பார்த்து எங்கெங்கெல்லாம் பிரமிச்சமோ விசிறடிச்சமோ கை தட்டினமோ அதெல்லாம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணு. ஓகே, அது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டில் படம் பண்ணுற ஆட்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ உள்ள கரண்ட்டில் ஒரு அஜித்தை பற்றி இவங்க ரசிகர்கள் கூப்பிட்ற செல்லமான விஷயம், அதனால என்ன அப்படிங்கிறத ஒரு பாட்டில் ஒரு 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 லிரிக்காக வச்சுருக்குறாங்க. அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும், படம் வரட்டுமே. ஓகே, ஸோ அதான் இப்படி ஒரு விஷயம் இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணது, இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு அஜித்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து அலமோதுவாங்க. இதில் அஜித்தையே 3 விதமாக பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு தான். இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்காத்த அஜித், அதுக்கு முன்னாடி உள்ள ஆரம்ப காலத்து அஜித், இப்போ உள்ள அஜித், ஒரு 3 கெட்டப் போட்டிருக்காங்க. அஜித்தினுடைய கேரியர்லேயே வரலாறு படம் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிங்கில் ஸ்கோர் பண்ண படம். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபாரி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், அதாவது இப்போ முன்னாடிலாம் ஒரு அப்டேட்டடான வீடியோ தான் வரும் ஒரு படத்தை பற்றி. இப்போ வீடியோ வரதே ஒரு அப்டேட்டடாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதாவது குட் பேட் அக்லி வந்து டீசர் வரப்போகுது அப்படின்றது ஒரு அப்டேட் வீடியோ நேற்று விட்டுருந்தாங்க. அது எப்போ அப்படின்னா 28ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அஜித் சாரோடைய ஃபேன்ஸை தாண்டி மற்ற ஃபேன்ஸுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ரிவ்யூவில் ஒன்று வீடியோ போட்டிருந்தாங்க. த்ரிஷா பற்றின வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு ஒரு 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 வீடியோ ட்ரெய்லர் வருதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்ட ஒரே நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். இதுதான் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறப்போ ரொம்ப ஒரு 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 மியூசிக் சைடில் பார்த்தா பின்னி எடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்க்குங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்குது. படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன்லாம் அவங்க இறங்கிட்டாங்கன்னு தான் தெரியுது. ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க. 28ஆம் தேதி அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா, அஜித் வந்து இதில் 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. 3 கெட்டப் ப்ளஸ் 3 கேரக்டர் அப்படிங்கிறாங்க. குட் பேட் அக்லி அப்படிங்கிற 3 இதில் பண்ணுறாரு. 3மே வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா, சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர். 3க்கும் 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு நபர்களாக 3 பேர் பண்ணுறாங்க. ஆதிக்கை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவர் வந்து அஜித்தினுடைய தீவிரமான ரசிகர் ரசிகர்கள் காட்டிலும் தலை வெறியன். ஆமாம், அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கெங்க நம்ம தேட்டரில் தலையை பார்த்து எங்கெங்கெல்லாம் பிரமிச்சமோ விசிறடிச்சமோ கை தட்டினமோ அதெல்லாம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணு. ஓகே, அது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டில் படம் பண்ணுற ஆட்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம அந்த எங்கெங்கெல்லாம் ரசித்தோம் அதெல்லாம் திருப்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரசிக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் வச்சுட்டா தெரியும். அந்த பல்ஸ் சொல்லுவாங்களே, அந்த பல்ஸ் தெரியும். அந்த மாதிரி அந்த படத்தை வந்து பின்னி எடுத்துருக்கிறாரு போல். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அஜித் ரசிகர்களை தாண்டி பொதுவாகவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக 3 கேரக்டரில் ஒரு படம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், அந்த வரக்கூடிய ட்ரெய்லராக இருக்கட்டும், அதுக்கு போட்டுக்கக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அந்த படத்துக்கு கூட்டிகிட்டே போகுது. அப்படிங்கும்போது 28ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல் மீல்ஸ் ட்ரீட் ஒன்று இருக்குது கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ ஒரு டவுட்டு சார், அதுக்கு முன்னாடி இப்போ விடாமுயற்சி எல்லாருக்கும் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த படத்தோட பாதிப்பு இதுக்கு ஏதாச்சும் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை ஒரு பெப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். விடாமுயற்சிக்கு என்னென்னா, ஆரம்பத்தில் ஆரம்பித்து அப்புறம் ட்ராப் பண்ணி தேதி ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தேதி தள்ளி போய் அந்த படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பாட்டு ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அந்த சிங்கிள் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்துச்சு, அந்த ட்ரெய்லர் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு கடைசியாக விட்ட ஒரு ட்ரெய்லர் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு தான் கொஞ்சம் படத்துக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து நாளுக்கு நாள் இந்த படத்தினுடைய அந்த பெப்பு கூட்டிகிட்டே போகுது. படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதனுடைய பெப்பு வந்து கூட்டிகிட்டே இருக்குது. எது பண்ணாலும் இந்த படத்தில் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. விடாமுயற்சி படத்தை நம்மளுமே பெருசாக எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க. இந்த த்ரிஷா அவருடைய போர்ஷன்லாம் ட்ரெய்லரில் முன்னாடி தூக்கி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2வது ட்ரெயிலில் முன்னாடி தூக்கி போட்டு பார்க்குறப்ப படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு இதுக்கு கிரியேட் ஆயிருந்துச்சு.
நம்மளுமே பெருசாக அதை நம்பியிருந்தோம், ரசித்தோம். படம் பார்க்குறப்ப நமக்கு சில முன்னப்பின கருத்துக்கள் இருந்துச்சு. படம் வந்து நம்ம அஜித்தை வைத்து இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோவம் தான். அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை படம் முழுவதும் அடி வாங்குற மாதிரியான ஒரு காட்சிகளை வச்சு அவரோட ஹீரோ இமேஜையே காலி பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற விமர்சனம் தான் நம்ம வச்சோம். அதுக்கு அஜித் ரசிகர் நம்மள என்ன பண்ணிட்டாங்க, ஏய் இவன் வந்து காசு வாங்கிட்டான், இவன் எங்கே காசு வாங்கிட்டான் நம்மளை போட்டு நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. உண்மை நமக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அந்த படத்தை ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவை தமிழகம் கொண்டாடக்கூடிய ஒரு நபரை சினிமாவை தாண்டி இன்னைக்கு அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு நேம் இருக்குது. இன்னைக்கு கார் ரேஸாக இருக்கட்டும், அஜித்துடைய அட்வைஸாக இருக்கட்டும், அது இன்னைக்கு ஒரு 45-50 வயசு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் வேலையை பாருங்கள், அப்பா அம்மா தானே சொல்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸு நீங்கள் படிங்கப்பா, நல்லா வேலைக்கு போங்கப்பா, உங்கள் லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணிங்கப்பாங்கிறார். அதை வந்து ஒரு மாஸ் ஹீரோ சொல்கிறார் ரசிகர்களுக்கு. நீங்கள் வந்து படம் பாருங்கள், அதெல்லாம் உங்கள் என்டர்டைன்மெண்ட்டு. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, கோல் இருக்குது, அச்சீவ் பண்ணணும், உடைக்கணும், அதை நீங்கள் செய்யுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருல. அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இந்த காமன் ஆடியன்ஸ், சினிமாவே பார்க்காத ஆடியன்ஸுக்கும் அஜித் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்காரு. அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருக்குது அஜித்துக்கு. அப்படி ஒரு இமேஜ் உள்ள அஜித்தை கொண்டு வந்து முட்டுச்சென்னல் நிப்பாட்ட வச்ச மாதிரி அவர் ஒய்ஃபு யார் கூட இல்லீகல் அஃபென்ஸ் இருக்குது, அஃபேர் இருக்குது, அதே மாதிரி இவர் வந்து எல்லாத்தையும் அடி வாங்குறாரு. அதெல்லாம் நம்ம அந்த இமேஜ்லாம் அஜித் அந்த விடாமுயற்சியில் பார்க்கவே முடியல. ஓகே, அப்படி ஒரு இமேஜ் நீங்கள் 4 நாள் அஜித்தோட இமேஜ் கூட்டிகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த கார் ரேஸில் இன்றைக்கி பல அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து எங்கெங்கேயோ கார் ஓட்டிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் தலைமை எங்கேயோ கார் ஓட்டிட்டு இருப்பாப்புல. அப்படி இருக்கிற ஒரு ஆளை கூட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஆளை கூட்டு வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்னைக்கு ஒரு அறியப்படக்கூடிய ஒரு முகமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இல்லீகலாக இருக்க ஒய்ஃபுக்கு ஒரு இல்லீகல் அஃபையர் இருக்குது, இவர் வந்து எப்பயும் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சிறாரு, அங்கே போய் கெஞ்சிறாரு, ஒட்டு மொத்தமாக ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக அந்த படம் இருந்துச்சு. அதைத்தான் நம்ம படம் பார்த்துருந்தோம். அஜித் படத்தை இப்படி அஜித்தை வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் படம் பார்த்துட்டு வச்சோம். சரி, ஸ்கிரிப்ட்லேயே ஏதாவது பண்ணியிருப்பாங்க புதுசாக அப்படின்னா அதுவும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுங்கிற ஒரு 100% வந்து ஜெனூன் ரிவ்யூ ஒன்று கொடுத்தோம். அது என்னென்னா, அஜித் ரசிகர்களுக்கு நாங்கள் வந்து நம்ம திட்டமிட்டே அஜித்தை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் உண்மை அதுதான். அதுக்கு பிறகு இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டில் அதான் உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த படத்தை வியூஸ்க்காக ஓடணுங்கிறதுக்காக அஜித் ரசிகர்களை சும்மா காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர், சில யூடியூபர்ஸ், சில ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து படத்தை வந்து ஆகான்னு போட்டுட்டு இருந்தாங்க 3 நாள். அதுக்கு முன்னாடி 4 நாள் கழிச்சு அதே ஆட்களே வந்து படம் கொஞ்சம் சுமார் தான், வசூல் கொஞ்சம் சுமார் தான், இந்த படத்தை அப்படி பண்ணியிருக்கலாம்ல, இப்படி பண்ணிருக்கலாம்னு அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம உள்ளபடி அப்படி சொன்ன படம் பார்த்தோன்னே அஜித்துக்கு உண்டான படமே இது கிடையாது, அஜித்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அஜித்துடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அஜித்தோட இமேஜை காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓப்பனாக அந்த படத்தை விமர்சனம் பண்ணோம். அதுதான் உண்மையான ரிசல்ட்டாக இப்போ வந்திருக்கு விடாமுயற்சியை பற்றி. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த படத்தின் மேல் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகுது, கிரியேட் ஆகிட்டே போகுது. அதுக்கு வந்து அந்த அமைஞ்ச அந்த டீம் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு டீமாக இருக்குது. ஓகே சார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாட்டுக்கே பெருமை சேர்க்குற ஒரு இடத்துல இருக்கார் கார் ரேசரா அஜித் சார். அண்ட் ஆக்டராகவும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து என்னை ஏகேன்னு கூப்பிட்டா போதும், தலன்னு கூப்பிடாதீங்க, கடவுளை அஜித்தேன்னு கூப்பிடாதீங்க, ஸ்ட்ரிக்டாக வந்து லெட்டர் பேட்டில் சொன்னதை வெளியே வந்து ஒரு வீடியோ மூலியமாக சொல்லவே மாட்டார். ஆனால் இப்போ வரப்போகிற இந்த குட் பை டக்லியில் ஒரு பாட்டில் ஒரு விஷயத்த வச்சுருக்கோம். அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே கூப்பிட்றாங்களா, கடவுளை அஜித்துன்னு சொல்கிறதா இருக்கட்டும், தலன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் வேணான்னு சொல்கிறதுக்கான ரீசனாக ஒரு பாட்டில் லிரிக்ஸாகவும் வரும். அதுக்கு அவர் வந்து பதிலளிக்கிறார் பாட்டு மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே வந்து அட்டகாசம் ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த பாட்டே கொஞ்சம் ஒரு நீ இமயமலையா நான் எரிமலையாங்கிற மாதிரி அப்போ திருமலைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் விஜய். அது அந்த ஒரு பாட்டிலேயே ஒரு சொல்கிற விஷயம் மாதிரி அப்போ இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ உள்ள கரண்ட் உள்ள ஒரு அஜித்தை பற்றி இவங்க ரசிகர்கள் கூப்பிட்ற செல்லமான விஷயம், அதனால என்ன அப்படிங்கிறத ஒரு பாட்டில் ஒரு லிரிக்காக வச்சுருக்குறாங்க. அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும், படம் வரட்டுமே. ஓகே, ஸோ அதான் இப்படி ஒரு விஷயம் இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணது இந்த படம் பார்க்கறதுக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு அஜித்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து அலமோதுவாங்க. ஆமாம், இதில் அஜித்தையே 3 விதமாக பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு தான். கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா வரலாறு படத்துக்காக அவர் பட்ட அந்த ஒரு கஷ்டம்னு சொல்லலாம், இல்லை அவர் போட்ட கடின உழைப்புன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஸோ அந்த 3 கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ குட் பை டக்லி சேம் 3 கேரக்டரு, 3த்துக்குமே உடம்பை ஏற்றி இறக்கி ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் சப்பியாக காமிச்சிருக்காங்க, இன்னொரு கேரக்டர் ரொம்ப
பில்லா படத்தில் பார்த்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு இவ்வளோ பெரிய உழைப்பை இந்த படத்துக்கு தான் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்காத்த அஜித், அதுக்கு முன்னாடி உள்ள ஆரம்ப காலத்து அஜித், இப்போ உள்ள அஜித், ஒரு 3 கெட்டப் போட்டிருக்காங்க. வரலாறு படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா வரலாறு படம் எடுத்ததே பெரிய வரலாறு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் அந்த படம் எடுக்கப்பட்டு ஃபைனான்சியல் பிரச்சனையினால் முடக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எப்படி வந்ததோ 2-3 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் வந்துச்சு. வந்திருந்தாலும் கூட அந்த டான்ஸர் கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், உடம்பு இழைச்சதாக இருக்கட்டும், டோட்டலாக அது அந்த இன்னொரு அஜித் வந்து வேறு மாதிரி, அப்பா பையன் அஜித் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அஜித்தினுடைய உழைப்பு ரொம்ப 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 முக்கியமான உழைப்பு. அது அஜித்தினுடைய கேரியர்லேயே வரலாறு படம் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிங்கில் ஸ்கோர் பண்ண படம். நீங்கள் அஜித் படம் ஃபேண்டஸியாக இருக்கும், ஜாலியாக இருப்பார், ஒரு ஃபைட் இருக்கும், மாஸ் இருக்கும், மாஸ் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஆனால் வந்து ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப மெனக்கெடுத்து ரிஸ்க் எடுத்து உடலை வருத்தி பண்ண படம் வந்து வரலாறு. ஏன்னா அந்த படத்தில் அந்த ஒரு பரதநாட்டிய டான்ஸராக பண்ணுவார்னா டோட்டலாகவே வந்து அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடம்பை வந்து மெலிஞ்சது எல்லாமே மாற்றிருப்பார். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 அஜித்துக்குமே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப மெனக்கெடுத்து உழைத்து நடித்த படம் அந்த படம். அவருடைய கேரியரில் முக்கியமான ஒரு படம். ஆனால் அந்த படத்தை நம்ம இந்த படத்தில் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த காலகட்டங்கள் வேறு, இந்த படத்தில் வேறு. இது வந்து 3 ரசிக்கக்கூடிய கெட்டப்பாக தான் இருக்குது 3. ஓகே சார். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் இதுக்கும் போட்டிருக்கிறதா? ஆமாம், போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்கிறாரு. 2வது கடுமையான உழைப்பு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் ஏன்னா நைட் அண்ட் டே இந்த படத்துக்கு வேலை பார்த்துருக்காரு அஜித். ஆமாம், நைட் அண்ட் டே. காலையில் விடாமுயற்சி நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காரு. 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதோடு அந்த படத்தை வேகமாக முடிச்சு கொடுத்து நீங்கள் படத்தை முடிச்சு கொடுத்து தான் இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல காரை ஓட்டிகிட்டு வேகமாக போயிட்டுருக்கிறாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் இதை பற்றி இல்லாமல் ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவருடைய பேஷன் அது. ஓகே சார். ஸோ ஓவராலாக இந்த டீசர் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. அதுவுமே வந்தோடனே பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் அஜித் சாரை பற்றியும் குட் பை அகலி பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.